ஒரு ஆண்டில் பார்த்தோன்னா எல்லா விதமான பிரதோஷங்களில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு சிவலோகத்தில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த வகையில் பார்த்தோன்னா இன்று ஆனி மாத பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த அற்புதமான நாளில் தீர்க்கவே முடியாத பிரச்சனை தீரணும் அப்படின்னா, இந்த பிரச்சனை நமக்கு முடியவே முடியாது அப்படின்னு சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையும் தீரணும் அப்படின்னா சிவபெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை 6 முறை சொல்லி பார்த்தாலே போதும், வாழ்க்கையில் அதிசயம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருமே அன்பான வணக்கங்க. பிரதோஷ காலம் அப்படிங்கிறது சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வது சகல தெய்வங்களையும் வழிபட்ட பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அத்தகைய சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்று ஆனி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. இந்த அற்புதமான பிரதோஷ நாளில் தீரவே தீராத பிரச்சனை, அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிந்துவிட்டது அப்படின்னு சில பிரச்சனைகள் எல்லார் வாழ்விலும் இருக்கத்தான் செய்யுது. அப்படி இந்த பிரச்சனை தீர்ந்து விடாதா அப்படின்னு ஏக்கத்தோடு காத்திருப்பவர்கள் இந்த ஒரு வரியை 6 முறை உச்சரித்தாலே போதும், தீராத பிரச்சனையும் தீர்த்து நம் வாழ்வில் பல அதிசயத்தக்க மாற்றங்களை நடத்தி கொடுப்பார் எம்பெருமான் சிவபெருமான் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரதோஷ நாளில் தீர்க்கவே முடியாத பிரச்சனையை தீரணும் அப்படின்னா சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு பாடல் அப்படின்னு இருக்குது. அந்த பாடலை 6 முறை நம்ம உச்சரிப்பதன் மூலம் மிக சிறப்பான பலனை பெற்று எல்லா வளநலன்களையும் பெற்று